கனிம சுரங்கம் அமைப்பதற்கு வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய அவர், இன்றியமையாத மற்றும் முக்கிய கனிமங்களுக்கான உரிமைகளை மாநில அரசுகளின் அனுமதியின்றி ஏலம் விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியும் மத்திய அரசு இத்தகைய ஏல நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். டங்ஸ்டன் சுரங்க உரிமம் வழங்கப்பட்ட பகுதி பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியதாகவும் அரிய வகை உயிரினங்களின் வாழ்வாதாரமாக இருப்பதையும் கருத்தில் கொண்டு இப்பகுதி ஒரு பல்லுயிர் பெருக்கத்தலமாக 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் அப்பகுதியில் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு மக்களும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வை மத்திய அரசின் இந்த நடவடிக்கை ஏற்படுத்தி இருப்பதால் அப்பகுதி மக்கள் இதனை எதிர்த்து போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு டங்ஸ்டன் கனிமச் சுரங்க ஒப்பந்தம் வழங்கிய மத்திய அரசின் நடவடிக்கையை கைவிடுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரிடம் ஏற்கனவே வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறினார். எனவே மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி கிராமத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் வலியுறுத்தினார். இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை உடனடியாக ரத்து செய்திடவும், மாநில அரசுகளின் அனுமதியின்றி எந்த சுரங்க உரிமத்தையும் வழங்கக்கூடாது என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த பேரவை ஒருமனமாக தீர்மானிக்கிறது. தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில அரசு வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலே போதுமானது என்றும் இதனை பொருட்படுத்தாமல் பல மாதங்களுக்கு பின்புதான் முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் தீர்மானத்தை பாஜக ஏற்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு. அதாவது நான் கேட்கிறது, அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசின அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லுங்க, வேற ஒண்ணு. அதனைத் தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன் டங்ஸ்டன் திட்டம் தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் பேசி இருப்பதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் கூறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் சுரங்க உரிமம் ஏலம் ஒதுக்கப்பட்ட பிறகு சுமார் 10 மாத காலம் தமிழ்நாடு அரசு அமைதியாக இருந்ததாகவும் மாநில அரசு முதலில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். மறுத்த நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சுரங்கங்கள் ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு என சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டதாகவும் மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல உள்ளதாகவும் கடிதம் எழுதியதாக விளக்கமளித்தார். ஏலம் விட்டுடுவேன், ஏலம் விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன், அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இவங்க என்ன எஜமானா? மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிக்க வேலைக்காரனா? அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை. இந்த சட்டம் தெரிவிச்ச உடனே நான் 3/10/2003 ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கடிதம் எழுதினேன். இறுதியாக பேசிய முதலமைச்சர் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் நிலை வந்தால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று ஆவேசமாக தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி ஏன் இவர்கள் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல, அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள
அவர் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன். தெளிவாக சொல்லிவிட்டேன். அதனைத் தொடர்ந்து அரசின் தனி தீர்மானத்திற்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்தார். அதன் பின்னர் மதுரையில் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.